அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களுடைய தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம ஏகாதசி ஸ்பெஷலா 3 சுவையில் பாரம்பரியமான உணவு செய்ய போறோம். ஒன்று இனிப்பு சுவையில் பால் கொழுக்கட்டை, ஒன்று உப்பு சுவையுள்ள நீர் உருண்டை, ஒன்று காரமான உரப்படை. இது எல்லாமே எப்படி செய்யறதுங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: துவரப்பருப்பு 50 கிராம் எடுத்துப்போம். அது தண்ணி விட்டு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. கடலைப்பருப்பும் 50 கிராம் எடுத்துக்கலாம். அதையும் தண்ணி விட்டுட்டு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகும். உளுத்தம்பருப்பு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் 50 கிராமுக்கு. அதையும் தண்ணி விட்டுட்டு நம்ம 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 1/4 கிலோ நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த இட்லி அரிசியை நல்லா தண்ணி விட்டு 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துருங்க. அலசிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டியாச்சு. இதில் நம்ம தண்ணி விட்டு 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். அடுத்ததான் நம்ம பச்சரிசி 1/4 கிலோ எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசி 1/4 கிலோவும் நல்லா தண்ணி விட்டு 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு வடிகட்டி எடுத்துப்போம். அலசி வடிகட்டியாச்சு. இதில் தண்ணி விட்டுட்டு 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். இதை நம்ம பால் கொழுக்கட்டைக்கும் நீர் உருண்டைக்கும் மாவா நுணுக்கி எடுக்க போகிறோம். அடுத்ததாக 150 கிராம் நுணுக்கின வெல்லம் எடுத்துப்போம். இந்த 150 கிராம் வெல்லத்தில் நம்ம நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு நல்லா கலந்து விடுங்க. இது அரை மணி நேரம் அப்படியே வச்சிட்டோம்னா வெள்ளை சிரப்பாக ஆகிடும். துருவன தேங்காய் 1/2 கப் எடுத்துப்போம். சின்ன சின்ன துண்டா வெட்டின தேங்காவும் ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். 10 வரமிளகாய், தேவைக்கு ஏற்ப உப்பும் எடுத்துப்போம். இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. நம்ம பச்சரிசி நல்லா ஊறிடுச்சு. வடிகட்டி வச்சுக்கலாம். இதை வெள்ளை துணியில் அப்படியே தூவி விடுங்க. இதை நம்ம வீட்டில் நார்மல் டெம்பரேச்சர்லேயே தூவி விட்டு நல்லா உலர விடுவோம். ஒரு அரை மணி நேரம் உலர்ந்தா போதும். இப்போ கையில் எடுத்து பிடிச்சி பாருங்கள். கொழுக்கட்டை மாதிரி வந்துச்சுன்னா பதம் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லா அரிசியும் போட்டுட்டு நல்லா பவுடராக நுணுக்கி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா பவுடராக வந்துருச்சு. இப்படியே கூட நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். ஆனால் வறுத்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம வறுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் போட்டுங்க. பேன் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான பிறகு நம்ம பொடி பண்ணின அரிசி மாவை இதில் சேர்த்துக்க போகிறோம். அரிசி மாவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டால் போதும். ரொம்ப நிறம் மாற வேண்டாம். லைட்டாக உதிரியாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே. இங்கே பாருங்கள் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. நல்லா வறுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உதிரியாக ஆகிடும். அதான் நம்மளுடைய ஸ்டேஜ். பார்த்துங்க. இங்கே பாருங்கள் நம்ம பதம் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் எடுத்து வச்சுட்டு நம்ம இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்க போகிறோம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு மாவும் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணும். நல்லா கலந்துட்டு இதில் நார்மல் தண்ணி விட்டு கலங்க. சுடு தண்ணி விட வேண்டாம். மாவு நல்லா சூடாக இருக்கும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பதமாக பிசைஞ்சு எடுங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதம் வந்துடுச்சு. இதில் பாதியை பால் கொழுக்கட்டைக்கும் பாதி நீர் உருண்டைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாதியில் நம்ம வெட்டி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம இட்லி தட்டில் ஒரு துணியை போட்டு அதில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வைங்க. இதேமாரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம துணியை போட்டு நல்லா மூடிடலாம். மூடிட்டு இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம். நான் இட்லி பானையை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா சூடுபடுத்தியிருக்கேன். அதை திறந்துட்டு குதிச்சிட்ருக்கு தண்ணி. இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லி தட்டை மெதுவாக வச்சு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இது வேகிறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் திறந்தாச்சு. கொழுக்கட்டை எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு நம்மளுடைய கொழுக்கட்டை. நீர் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். மீதம் உள்ள மாவை சின்ன சின்ன உருண்டையாக ஒரு தட்டில் உருட்டி எடுத்துக்கலாம். இதுமாரி மாவை எடுத்து சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துங்க. உருட்டிட்டு தட்டில் எடுத்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் நான் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துட்டேன். இதேமாரி உருட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு நல்லா அடி கனமான பாத்திரமாக போட்டுட்டு அதில் நம்ம 3 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். 3 கப் தண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நம்ம உருண்டை கரையாமல் இருக்கும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம திறந்துட்டு
நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு உருண்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். மாவு உருண்டையெல்லாம் சேர்த்துட்டு உடனே கிளறி விட்டுறாதீங்க, உருண்டையெல்லாம் கரைஞ்சிடும். அதனால் இதை அப்படியே போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இல்லாட்டி நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுருங்க. திரும்ப நல்லா கொதிக்க விடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து பொங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிளறி விடுவோம். உருண்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது. ஏன்னா நம்ம நெய் சேர்த்தனால ஒட்டாது. இப்போ நம்ம தேங்காய் பூவை சேர்த்துட்டு கிளறி விடுவோம். இந்த ஸ்டேஜில் கலந்திங்கன்னா தேங்காய் பூவோட வாசனை டேஸ்டெல்லாம் உருண்டை இழுத்துருக்கும். நம்மளுடைய வெள்ளை சிரப்பை எடுத்து வடிகட்டி மூலம் வடிகட்டி எடுத்துருங்க. அதில் உள்ள தூசியெல்லாம் வந்துடும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு 1 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. வெள்ளம் டேஸ்டெல்லாம் உருண்டை இழுக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு நம்ம அரிசி மாவோட தண்ணி கலந்து இதில் சேர்க்க போகிறோம். நல்லா திக்காயிடும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துருவோம். கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம அந்த கொதிக்கிற உருண்டையோடு நம்ம கலக்க போகிறோம். இதோட கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்தால் போதும், நம்மளுடைய பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நல்லா கொதி வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். ஆறுனோன்னு திக்காயிடும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திடலாம். நம்மளுடைய பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக உரப்படை பார்க்க போகிறோம். நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு நுணுக்கிங்க. இப்போ நம்ம 3 மணி நேரம் ஆச்சு. நம்மளுடைய இட்லி அரிசி நல்லா ஊறி இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த அரிசியெல்லாம் நம்ம வடிகட்டி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நுணுக்குன மிளகாவோட இதை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சாச்சு. இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பவுலில் எடுத்து வச்சுட்டு திரும்ப மீத உள்ள அரிசியை சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. அரைச்சாச்சு. இதையும் பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ ஊறின உளுத்தம்பருப்பு எடுத்துப்போம். எடுத்துட்டு இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. பவுலில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம கடலைப்பருப்பு ஊறின கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு அதையும் பவுலில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடுத்தது ஊறின துவரம்பருப்பு எடுத்துப்போம். துவரம்பருப்போட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சி பவுலில் சேர்த்துங்க. நம்ம மிளகாவோட ஏற்கனவே உப்பை போட்டு நுணுக்கியிருக்கோம். இப்போ பெருங்காயத்தூளை மட்டும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. விரதத்துக்கு பூண்டும் வெங்காயமும் சேர்க்கக்கூடாது. அதனால் பெருங்காயத்தூள் போட்டு அடை செய்ய போகிறோம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு தோசைக்கல்லை போட்டு நல்லா சூடாக்குங்க. சூடானோன்னே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதில் 2 கரண்டி மாவை எடுத்து வைப்போம். மாவை வச்சுட்டு அப்படியே மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்படியே பரப்பி விட்டுட்டு அது மேலே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வேக விடலாம். உடனே திருப்பிட வேண்டாம். நல்லா வெந்த பிறகு திருப்பினாதான் அடை நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு பொறுமையாக ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே திருப்பி விடுவோம். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. ஓரத்தெல்லாம் இதுமாரி எடுத்து விட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த அடையில் ஒரு சின்னதாக ஹோல் போட்டுக்கலாம். அப்போ தான் அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயெல்லாம் உள்ளார இழுத்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மேலே இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 2 பக்கமும் பொன்னிறமாச்சு. நம்மளுடைய உரப்படை ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஏகாதசி விரதமாக முச்சுவையான கார உரப்படை, இனிப்பான பால் கொழுக்கட்டை, உப்பு சுவையுள்ள நீர் உருண்டை, இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.